இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களால கூட லேக்ஸ்ல ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நான் இப்ப சொல்லப் போற ரொம்பவே டிமாண்டான ஹை இன்கம் ஸ்கில்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல நீங்க நல்லா டெவலப் பண்ணாலே போதும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஹை இன்கம் ஸ்கில்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க உங்க கரியரை 20K ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வாங்கக்கூடிய சேலரிக்கும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போது வாங்கின சேலரிக்கும் ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். லைக் above 4 LPAன்னு வச்சுப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஹை இன்கம் கிடைக்கும். அந்த வகையில நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஹை இன்கம் ஸ்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீசன்ட் டேஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே பூமிங்ல இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா கோவிடுக்கு அப்புறமா நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை டிஜிட்டலா சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி சேல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆல்சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு வைடான டொமைனா இருக்கிறதுனால நீங்க உங்களோட கரியரை SEO, கண்டென்ட் ரைட்டர், இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான வேரியஸ் டொமைன்ல உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த எல்லா ஃபீல்ட்லயுமே நீங்க நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேலரின்னு பார்த்தோம்னா, ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா 20K இருந்து உங்களோட ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 4+ LPA வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 2, டேட்டா அனலிட்டிக்ஸ். இப்ப இருக்க பிசினஸ் ஆர் கம்பெனி சினோரியோஸ் படி டேட்டாஸ் ரொம்பவே மேஜரான பார்ட்டா ஒர்க் ஆகுது. பிகாஸ் நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிசினஸை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஹியூஜ் ஃபார்ம் ஆஃப் பீப்புளோட டேட்டாவை ப்ராப்பரா செக்ரேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேசிஸ்ல நீங்க உங்களோட ஸ்கில்ல டேட்டா அனலிட்டிக்ஸ்ல க்ரோ பண்றப்போ நல்ல ஒரு பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நீங்க உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு கோடிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த ஸ்கில்ல நீங்க லேர்ன் பண்றதுக்கு 2 to 3 months ஆகும். ரொம்பவே ஈஸியா கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான். அண்ட் இந்த ஸ்கில்ல நீங்க க்ரோ பண்ணிட்டு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல பிளே பண்ணிக்க முடியும். சேலரின்னு பார்த்தோம்னா, ஆஸ் அ ஃப்ரெஷராகவே நீங்க 30K சேலரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்க மோர் தென் 6 LPA சேலரி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 3, கண்டென்ட் ரைட்டர். ரீசன்ட் டேஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹை ஏர்னிங் ஃப்ரீலான்சிங் ஜாப்னு இதை சொல்லலாம். பிகாஸ் ஆஸ் அ கண்டென்ட் ரைட்டரா நீங்க உங்க கம்பெனி ஆர் கிளைண்ட்டை உங்களோட கண்டென்ட் குவாலிட்டியை வச்சு தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அந்த கண்டென்ட் குவாலிட்டியை வச்சு தான் கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ் டிசைட் ஆகும். ஸோ ஆஸ் அ கண்டென்ட் ரைட்டரா நீங்க வேரியஸ் டைப் ஆஃப் கண்டென்ட் எழுத வேண்டியிருக்கும். லைக் காப்பி ரைட்டிங், சோஷியல் மீடியா கண்டென்ட், யூடியூப் ஸ்கிரிப்ட் எக்ஸெட்ரா. அஸ் அ கண்டென்ட் ரைட்டரா உங்களோட மெஜாரிட்டியான ரோல் ரிசர்ச்சிங் அண்ட் டெவலப்பிங் கண்டென்ட்ல தான் இருக்கும். ஸோ இதோட லேர்னிங் டியூரேஷன் பார்த்தோம்னா இதுக்குன்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணாலே உங்களால இந்த கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ல நல்லாவே க்ரோ பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கில்லுக்கான சேலரின்னு பார்க்கும்போது நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதுக்கான காஸ்ட்டை உங்களால ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 25K ஸ்டார்ட் ஆகி 4 LPA வரைக்கும் உங்களால கெயின் பண்ண முடியும். நம்பர் 4, வீடியோ எடிட்டிங். இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கில் ஃபார் கிரியேட்டிவ் பீப்புள். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல டிஜிட்டல் ஏஜென்சியா இருந்தாலும் சரி, அவங்களோட எல்லா வீடியோஸையும் அவங்களால மட்டுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸா இந்த இடத்துல ஒரு எடிட்டரோட வேல்யூ அண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ல நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணி கூட கத்துக்க முடியும். ஏன்னா ஆன்லைன்ல இதுக்குன்னு ஒரு வைடான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வீடியோ எடிட்டிங்ல உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது மியூசிக் நாலேஜ், கிரியேட்டிவிட்டி இந்த ஸ்கில் எல்லாம் உங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டா இருக்கும். இதோட சேலரின்னு பாக்குறப்போ உங்களோட ஸ்கில் அப்புறம் நீங்க ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் இந்த ரெண்டையும் பொறுத்து பேஸ் டு மேக்ஸிமம் சேலரி மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 5, சைபர் செக்யூரிட்டி. இப்ப இருக்க டிஜிட்டல் எரா அண்ட் இனோவேஷன் படி கம்பெனிஸோட டீடைல்ஸ் அண்ட் டேட்டாஸை சேஃபா பாத்துக்கிறது ரொம்பவே மேஜரான ஒரு பார்ட் ஆயிடுச்சு. இப்ப இருக்க இன்டர் கனெக்டடான சிச்சுவேஷன்ல கம்பெனியோட செக்யூரிட்டி அப்படிங்கிறது வேல்யூ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க டெக்னாலஜில ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ல ஒரு சர்டிபிகேஷனோட எக்ஸல் பண்ணி உங்களோட கரியரை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த ரோலுக்கு சேலரின்னு பாத்தீங்கன்னா 50K ஸ்டார்ட் ஆகி 7 LPA வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 6, AI. உங்களுக்கே தெரியும் ரீசன்ட் டைம்ஸ்ல AI எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது. இந்த AI பேஸ் பண்ண டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்னு வேரியஸ் சப்செட்ஸும் இருக்குது. உங்களோட கரியரையும் AIல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான சர்டிபிகேஷனோட ஸ்டார்ட் பண்ணணும். இதோட லேர்னிங் பீரியட்னு பார்த்தோம்னா 2 to 3 months தான். அண்ட் இதோட சேலரின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷரா 60K ஸ்டார்ட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக மோர் தென் 10 LPA வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமா ட்ரெண்டிங்ல இருக்க ஹை பேயிங் ஸ்கில்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் நிறைய ஸ்கில்ஸை பத்தி தெரிஞ்சுக்க மை ஸ்கில்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க.